டாக்டர்கிட்ட போனா சயின்ஸ்காரங்களுக்கு யாருமே தலையில எண்ணெய் தேய்ச்சி குளிக்காதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. நீங்க காலையில 6ல இருந்து 7க்குள்ள குளிக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா அதன்படி குளிச்சா சரியா தான் இருக்கு. இப்ப இவங்களுக்கு அந்த வழிமுறை சொன்னாதான் சார் சரியா இருக்கும். அலோபதி மருத்துவர்கள்ல என்ன சொன்னாங்கன்னா சைனஸ் வந்துருச்சா நீங்க குளிக்காதீங்க, தலையில தண்ணி சேர்க்க வேணாம் அப்படின்னா. என்ன காரணம்னா அவங்க உடலை வெளியேந்து பாக்குறாங்க, ஏற்கனவே நிறைய தண்ணி இருக்கு, அதான் பம்பாகி வருதுன்னு நினைக்கிறாங்க அவங்க. ஏன்னா அவங்க சிலபஸ்ல அந்த மாதிரி தான் இருக்கு, தேவையில்லாத தண்ணி தான் வெளியே போகுதுன்னு தான் இருக்கு. அதனால அவங்க அப்படி சொல்றாங்க. அவங்க சிலபஸ் படி அவங்க சொல்றது ரைட்டு, ஆனா அது நடைமுறை சாத்தியமா இருந்தது நமக்கு தெரியும். சரியா? இப்ப நாம என்ன சொல்ல வரோம்னா மொத்தமா செக்ஷுவலாவே ஃபால்ட் ஆகுனால நம்ம குளிக்கணும், அவசியம் குளிக்கணும். குளிச்சோம்னா தான் முதல் நாள் முடியும். நேற்றைய பொழுது முடியணும்னா நம்ம அவசியம் குளிச்சே ஆகணும். காலையில் இருந்துச்சுட்டு டியூப் பாத்ரூம் போயிட்டு ஃப்ரீ பண்ணிட்டு நிறைய தண்ணி வச்சு குளிக்கணும். இப்ப சாதாரண நாட்கள்ல நீங்க தலைக்கு ஊற்றி குளிக்கிறீங்க, எல்லாருமே குளிக்கிறாங்க, சாயங்காலம் குளிக்க சலதோஷம் பிடிச்சது, சளி கட்டிக்கிறது, காய்ச்சலாவும் வந்தது. இதே பழனிக்கு மாலை போட்டுருக்காங்க, அழகுமலைக்கு மாலை போட்டுருக்காங்க, சபரிமலைக்கு மாலை போட்டுருக்காங்க, அந்த நேரங்களில் பாத யாத்திரை போறாங்க, அந்த நேரங்களில் தலைக்கு தண்ணி ஊற்றி குளிக்கிறாங்க, 2 வேளை குளிக்கிறாங்க. அப்பெல்லாம் சலதோஷம் பிடிக்க மாட்டேங்குது. என்ன காரணம் கேட்டா சந்தோஷம் போடுறாங்க. சந்தோஷம் போடும்போது சந்த மையப்பா சொல்லும்போது காத்து வெளியே போகுது, அவங்க சொல்லும்போது காத்து வெளியே போகுது. அப்ப தண்ணி ஊற்றும் போது அனல் காத்து வெளியே போயிடுச்சுன்னா அதான் அடிப்படையான வழிமுறையா இருக்கு. இது எப்படின்னா நீங்க உங்களுக்கு சளி பிடிச்சிருக்குன்னா ஐஸ்கிரீம் சாப்பிடலாமான்னு கேள்விக்கு இப்படி கேட்டா நான் பதில் சொல்லிடுவேன். என்ன அப்படின்னா, நீங்க சளி பிடிச்சா நீங்க சாக்லேட் ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க, முதல் யூரின் போங்க. சாக்லேட் ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது கண்ணை மூடி முழுங்குங்க. செஞ்சோம்னா என்ன ஆகும்னா முழுங்கினவங்க ஊதுங்க, ஹார்னு ஊதுங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா குளிர் வெப்பத்தன்மையை வெளியேற்றணும். நம்ம ஐஸ்கிரீமும் சாப்பிடலாம், அதை தம்மையை அனுபவிக்கலாம். நம்ம முக்கியமா செய்ய வேண்டியது கழிவு நீக்கிட்டு அதை செய்யணும். கழிவு நீக்கிட்டு செஞ்சோம்னா எதையும் நம்ம அனுபவிக்க முடியும். அதனால எந்த சைனஸா இருந்தாலும் சரி, எப்படி அவங்க உடனே அட்டாக் ஆகும் சொன்னாங்களோ அது மாதிரி நம்ம உடனே கியூர் பண்ணிடலாம். ரொம்ப அதிகமா மூச்சு இழைக்குது அப்படின்னு சொன்னா ரொம்ப அவசியம் நம்ம செய்ய வேண்டியது யூரின் பாஸ் பண்ண சொல்லிட்டு தொடைகள் 2யுமே நல்லா உறுத்தி தரணும். கையை வச்சு நல்லா உறுத்தி விட்டோம்னா நாமளே செஞ்சுக்கலாம். நல்லா அழுத்தி பிடிச்சி வந்தோம்னா கண்ணை மூடி மூச்சு தான் இழுக்க முடியும், மூச்சு நல்லா வரும். என்ன காரணம்னா நம்முடைய சுத்த வைத்தியத்துக்கு அடிப்படையா இந்த அக்குபஞ்சர்ல ஜோடி உறுப்புகள் அப்படின்னு தேதி இருக்கு. அந்த தேதிப்படி என்னன்னா லங்ஸ், அதாவது மூச்சு குழாய்க்கு நுரையீரலுக்கு ஜோடியான உறுப்பு மலக்குடலா இருக்கு. அப்ப நம்ம மலக்குடலை தாங்கி இருக்கக்கூடிய கால்துறைகளை பிடிச்சு கொடுக்கும்போது என்னன்னா நுரையீரல் நல்லா இயங்கிக்குது. இதுதான் அடிப்படையா நடக்கிற விஷயம். இப்ப எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, இந்த டிப்தீரியாவில இருந்து ஆரம்பிச்சு ஆஸ்மா வரைக்கும் எதா இருந்தாலும் சரி, நம்ம இயல்பாவே ஒரு என்ன சொல்றது தும்பக்கூடிய நேரத்திலேயே சரி பண்ணிட முடியும். நம்ம அதுக்கு தனி மருந்து எதுவும் தேவையில்லை. சுத்த வித்தியை அடிவேறு கழிவு நீக்கதான் சொல்லுது. முக்கியமா வெப்ப கழிவுகளை நீக்கதான் முக்கியமான அடிப்படை. அதான் சுத்த வைத்தியம்.